ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஹோம்மேட் சாக்லேட். இது அப்படியே நம்ம டெய்ரி மில்க் டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பால் 780 ml-லேருந்து 3 கப் வரைக்கும் தேவைப்படும். சுகர் 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், நீங்கள் ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் 4 டேபிள் ஸ்பூன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். முந்திரி பருப்பு கொஞ்சம், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தாலும் அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல ஒரு பேனில் 3 கப் மில்க்கு சேர்த்துக்கலாம். இந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் நேரடியாக கண்டென்ஸ் மில்க் எடுத்துக்கலாம். இப்போ நான் கண்டென்ஸ் மில்க் செய்ய போகிறேன். பாலில் சீனி போட்டுக்கலாம். சீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சே கண்டென்ஸ் மில்க் செய்யலாங்க. கண்டென்ஸ் மில்க் எப்படி செய்கிறதுங்கிற ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கண்டென்ஸ் மில்கில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் சேர்த்துருக்கேன். நான் நெஸ்கேஃபே சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற கண்டென்ஸ் மில்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டின் அப்படியே சேர்த்துக்கோங்க. வீட்டில் செய்கிற கண்டென்ஸ் மில்க் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது 2 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ஈஸியாக செய்கிறதும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிப்பியை நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோ தான் நல்லா மிக்ஸ் பண்ணாலும் சின்னதாக அந்த பொடியாக கட்டியாக இருக்க தான் செய்யும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு முதல்ல மாற்றிக்கோங்க. பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் முதல்ல ஃபில்ட்ரு வச்சு நீங்கள் காஃபி பவுட்ரு இந்த கொக்கோ பவுடர்லாம் சேர்த்தா கூட எப்படினாலும் கட்டி பிடிக்க தான் செய்யும். அதனால கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு இப்போ அதே பேனில் நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிடுதேன். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த கட்டியாக இல்லாமல் நல்ல சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க. ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வீட்டில். நீங்கள் 1 டைம் செஞ்சு வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தேவைப்படும் போது அந்த சாக்லேட் எடுத்து எல்லா ரெசிபீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி வீட்டிலே நீங்கள் சாக்லேட் செஞ்சு கொடுக்கலாம். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கட்டியாக வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்ல கட்டியாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் அடுப்பை டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆற வச்சு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இப்போ இன்னொரு பவுல் இல்லை ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கொக்கோ பவுடரை மேலே தூவிக்கிட்டு, அப்படி இல்லைன்னா நீங்கள் காஃபி பவுடர் கூட லைட்டாக தூவிக்கலாம். தூவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த சாக்லேட்டை அது உள்ளே வச்சு நான் இப்போ பவுல்னால் நல்லா ரவுண்டாக உருட்டி இதில் வச்சுருக்கேன். வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் கொக்கோ பவுடர் தூவிட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 30 நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ சூப்பராக நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை இந்த பிளேட்டில் நான் தட்டி காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு சாக்லேட் நமக்கு. இப்போ இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு பால்ஸ் மாதிரி உருட்ட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டும் போது நீங்கள் நட்ஸை உள்ளுக்கும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல பால்ஸ் மாதிரி நல்லா உருட்டிட்டு மேலே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை வச்சு கொடுக்கலாம் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு. ரொம்ப ஈஸிங்க சாக்லேட் செய்கிறது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க வீட்டிலே. கடையில் நம்ம வாங்கி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹோம்மேடாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷன் கூட. பாருங்கள், இப்போ எல்லாத்துலேயும் இந்த கேஷ்யூஸை வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 6 months வரைக்கும் கூட உங்களுக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.